இன்று மாலை முதலமைச்சர் விஜய் தனது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைக்க இருக்கிறார். இதற்காக இன்று மாலை முதலமைச்சர் விஜய் பெரம்பூர் வருகை தர இருக்கிறார். குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சிகள் முதலமைச்சருக்கு பெரம்பூரில் 3 நிகழ்ச்சிகள் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதில் முதல் நிகழ்ச்சியாக பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புதுப்பிக்கப்பட்ட புனரமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முதலமைச்சர் விஜய் திறந்து வைக்க இருக்கிறார். கடந்த 1 மாதத்திற்கு மேலாக இந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை புனரமைக்கக்கூடிய பணிகளானது நடைபெற்று வந்தது. சமீபத்தில் இந்த பணிகள் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில இன்று முதலமைச்சர் விஜய் புனரமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்னுடைய பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைக்க இருக்கிறார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக முதலமைச்சர் விஜய் இன்று பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தர இருக்கிறார். அவருடைய தொகுதிக்கு வருகை தந்து அவருடைய அலுவலகத்தை இன்று திறந்து வைக்க இருக்கிறார். இதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக முதலமைச்சர் விஜயை வரவேற்கக்கூடிய விதமாக நுழைவு வாயில்களில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. மலர்களால் தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரை வரவேற்கும் விதமாக இந்த அலங்கார கோலம் பூண்டிருக்கிறது இந்த பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம். இந்த புனரமைக்கப்பட்ட அலுவலகத்தை திறந்து வைப்பதோடு மட்டுமல்லாமல் பிரத்யேக செயலி ஒன்றையும் முதலமைச்சர் விஜய் இன்று அறிமுகம் செய்து வைக்க இருக்கிறார். குறிப்பாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய குறைகளை சொல்லக்கூடிய வகையில இந்த பிரத்யேக செயலியானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த செயலி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்துவிட்டு அதன் பிறகாக இந்த செயலியை முதலமைச்சர் விஜய் அறிமுகம் செய்து வைக்கிறார். குறிப்பாக இந்த செயலியை பொறுத்தவரை பொதுமக்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகள் புகார்களாக தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொகுதி மக்கள் குறைகள் மற்றும் கோரிக்கைகளை நேரடியாக பதிவு செய்து அவற்றின் நிலையை தொடர்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த செயலி உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயலி மூலம் பொதுமக்கள் தங்களின் புகார்கள் மற்றும் கோரிக்கைகளை எழுத்து அல்லது ஆவணம் அல்லது குரல் பதிவு மூலமாக எளிதில் சமர்ப்பிக்க முடியும் என்றும் ஒவ்வொரு கோரிக்கையின் தற்போதைய நிலையை ஆன்லைனில் கண்காணிக்கும் வசதியும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாலை, குடிநீர், மின்சாரம், கழிவுநீர், சுகாதாரம், மரநடவு நலத்திட்டங்கள், கல்வி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் பொதுமக்கள் தங்களின் கோரிக்கைகளை பதிவு செய்யக்கூடிய வகையில இந்த செயலி உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் இதனை பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில இன்று முதலமைச்சர் விஜய் அதனை அறிமுகம் செய்து வைக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மேலும் சில அரசு நிகழ்ச்சிகளிலும் முதலமைச்சர் விஜய் கலந்து கொள்ள இருக்கிறார். இன்று மாலை 3 மணிக்கு பிறகாக பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முதலமைச்சர் திறந்து வைப்பதற்காக தலைமைச் செயலகத்திலிருந்து பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு முதலமைச்சர் விஜய் வருகை தர இருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.